வணக்கங்க. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலாம்னு இருக்க எல்லாரும் கண்டிப்பா கேட்கிற ஒரு கேள்வி வந்து பார்த்தா, சார் வலிக்குமா, சர்ஜரி பண்ணும்போது பெயின் இருக்குமா அப்படின்னு சொல்லி தான். ஸோ இதுக்கு சிம்பிளா ஒரே வரியில பதில் சொல்லணும்னா வந்து கட்டாய பெயின் இருக்கும். பெயின் இல்லாம எந்த சர்ஜரி பண்ண முடியாது. சர்ஜரி பண்ணும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு வலிக்கும், அதே மாதிரி சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு பெயின் இருக்கும், இந்த மாதிரி பெயின் வராம அவாய்ட் பண்றதுக்கு என்னென்ன மெஷர்ஸ்லாம் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீடைலா டிஸ்கஸ் பண்ற வீடியோ தான் இந்த வீடியோ. நான் டாக்டர் முத்துப்பிரபாகரன், டெர்மட்டாலஜிஸ்ட் அண்ட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்லயே இருக்கறதுல அதிகமான பெயின் எப்ப இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு சர்ஜரி பண்ணிக்கும் போது தான் இருக்கும். ஸோ இந்த டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இந்த சர்ஜரியில வந்து நம்ம நரம்புல ஊசியோ இல்ல முதுகு தண்டுவடத்துல வந்து ஸ்பைனல் அனஸ்தீசியாவோ கொடுக்க மாட்டோம். லோக்கல் அனஸ்தீசியான்னு சொல்லிட்டு எங்க சர்ஜரி நடக்குதோ அந்த இடத்துல மட்டும் மரத்து போற ஊசி கொடுத்து நம்ம இந்த ஆபரேஷனை பண்ணுவோம். சோ இந்த மரத்து போற ஊசி லோக்கல் அனஸ்தீசியா கொடுக்கும்போது வந்து உங்களுக்கு கண்டிப்பா பெயின் இருக்கும். சோ இந்த ப்ராசஸ் எக்ஸாக்ட்டா எப்படி நடக்கும் அப்படின்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வந்து நீங்க ஒருத்தர் வந்துட்டு மேல டாப் ஆங்கிள் இருந்து பாக்குறீங்க அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. அவரோட தலை உச்சந்தலை மட்டும் தான் உங்களுக்கு தெரியுது அப்படின்னு வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஒருத்தர் தான் நான் வந்து இப்ப டிரா பண்ணிருக்கேன். அவரோட உச்சந்தலை தான் நமக்கு தெரியுது. சோ இது வந்து ஃப்ரண்ட் ஏரியா, இங்கதான் அவரோட மூக்கு, கண்ணு இதெல்லாம் இருக்கு, ஃபேஸ் இருக்குன்னு. இது வந்து பேக் சரிங்களா. சோ உங்களுக்கு புரியறதுக்காக, சிம்பிளா புரியறதுக்காக வந்து நான் இப்ப இந்த உச்சந்தலையில இந்த ஏரியால வந்து எனக்கு சர்ஜரி பண்ணணும், இங்க டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. சோ இந்த இடம் வந்து எனக்கு இப்ப மரத்து போகணும். சோ இந்த இடம் எனக்கு மரத்து போகணும்னா நான் எங்கெங்கெல்லாம் அனஸ்தீசியா கொடுப்பேன், லோக்கல் அனஸ்தீசியா கொடுப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இதுக்கு பேர் வந்து நம்ம ரிங் பிளாக்னு சொல்லுவோம். சோ நமக்கு எந்த இடத்துல மரத்து போகணுமோ அந்த ஏரியாவை ஃபுல்லா சுத்தி ஒரு சர்க்கிள் போட்ட மாதிரி, ஓகேங்களா. நம்ம மரத்து போகணும்னு நினைக்கிற இடத்த ஃபுல்லா சுத்தி ஒரு சர்க்கிள் போட்ட மாதிரி அந்த ஏரியா ஃபுல்லா வந்து நம்ம அனஸ்தீசியா கொடுப்போம். சரி, இப்போ இந்த ரிங் பிளாக்கை நாங்க எப்படி கொடுப்போம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒவ்வொரு இன்ஜெக்ஷனா கொடுத்துறீங்களா. சோ இப்போ இந்த பிக்சரே எடுத்துக்கோங்க. இந்த ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்து எனக்கு கவர் ஆகணும்னா நான் இங்க ஒரு இன்ஜெக்ஷன், இங்க ஒரு இன்ஜெக்ஷன், இங்க ஒரு இன்ஜெக்ஷன் சொல்லிட்டு இந்த ஃபுல் சர்க்கிளும் கவர் ஆகிற மாதிரி இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டே வரணும், ஓகேங்களா. தோராயமா ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரியில இந்த ரிங் பிளாக் கொடுக்கறதுக்கு மினிமம் 30ல இருந்து மேக்ஸிமம் 50 இல்ல 60 இன்ஜெக்ஷன் கூட வந்து நம்ம கொடுக்கற மாதிரி வரும். அத்தனை இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கும் போது வந்து நமக்கு தலை ஃபுல்லா கவர் பண்ணி மொத்த தலைக்கும் மரத்து போற மாதிரி நம்மளால பண்ண முடியும். சோ நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க, இந்த அனஸ்தீசியா கொடுக்கிற ப்ராசஸ்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 30ல இருந்து 50 தடவை வந்து ஒவ்வொரு ஊசியா வந்து உங்களுக்கு தலை ஃபுல்லா குத்துற மாதிரி இருக்கும். சரிங்க, இப்படி ஊசி குத்துறாங்களே அந்த டைம்ல அது எப்படி வலிக்கும், எந்த அளவுக்கு வலிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஊசி வந்து எறும்பு கடிக்கிற மாதிரி லேசா வலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல வந்து உங்களுக்கு ஆணி வச்சு அடிக்கிற மாதிரி ரொம்ப சிவியரா ஹெவியா பெயின் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ இந்த இன்ஜெக்ஷன் கொடுக்கும்போது எதனால பெயின் வருது, இதை தடுக்கிறதுக்கு உங்க டாக்டர் என்னென்ன மாதிரி மெஷர்ஸ்ல எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். பொதுவா வந்து ஒரு இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கும்போது அதுல 2 ரீசன்னால வந்து நமக்கு பெயின் இருக்கும், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து அந்த ஊசி, இன்ஜெக்ஷனோட ஊசி வந்து தோலுல குத்துது இல்லைங்களா, தோலை ஸ்கின்னை பியர்ஸ் பண்ணிட்டு உள்ள போகும்போது அதனால உருவாகிற பெயின். அடுத்து வர பெயின் எதனாலன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஊசிக்குள்ள இருக்கிற கண்டென்ட்ஸ், ஓகேங்களா, அந்த ஊசிக்குள்ள இருக்கிற மருந்தோ அனஸ்தீசியாவோ அதை வந்து நம்ம புஷ் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த மருந்து நம்ம ஸ்கின்னுக்குள்ள தோலுக்குள்ள போகும்போது அதனால உருவாகிற பெயின். சோ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்ல இன்ஜெக்ஷன் போடும்போது பெயினை குறைக்கிறதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்ஜெக்ஷன் பண்ண போற இடத்துல அதுக்கு முன்னாடியே வந்து லோக்கல் அனஸ்தீசியா கிரீம் அப்ளை பண்றது, ஓகேங்களா. சோ இந்த லோக்கல் அனஸ்தீசியாங்கிறது வெறும் இன்ஜெக்ஷன் மட்டும் கிடைக்காது. இது வந்து கிரீமா இருக்கு, ஆயின்மெண்டா இருக்கு, ஜெல்லா இருக்கு, இந்த மாதிரி பல ஃபார்முலேஷன்ஸ்ல இருக்கு. சோ இந்த லோக்கல் அனஸ்தீசியா கிரீமை வந்து நம்ம எங்க இன்ஜெக்ஷன் பண்ண போறோமோ அந்த இடத்துல வந்து பிரேயராவே வந்து அப்ளை பண்ணி வச்சிருவோம். ஒரு 45 மினிட்ஸ் 1 hour வந்து இந்த அனஸ்தீசியா கிரீம் அப்ளை பண்ணி வச்சோம்னா அந்த ஸ்கின் வந்து ஆல்ரெடி வந்து மரத்து போயிடும். சோ அப்படி மரத்து போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு பெயின் இருக்காது. பட் இதுல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்மளால வந்து ஃபுல் தலைக்கு வந்து இந்த அனஸ்தீசியா கிரீம் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா வந்து பேக் சைட்ல எல்லாம் முடி இருக்கனால வந்துட்டு அந்த கிரீம் அவ்வளோ நல்லா வந்து பெனட்ரேட் பண்ணாது. சோ ஃப்ரண்ட்ல எங்கெங்கெல்லாம் ஹேர் இல்லையோ அந்த இடத்துல நம்ம இந்த கிரீம் அப்ளை பண்ண முடியும். அந்த இடங்கள்ல நல்லாவே பெயினை குறைக்க முடியும். சரி, இப்போ இந்த கிரீம் அப்ளை பண்ண முடியாத இடத்துல எப்படி எல்லாம் பெயினை குறைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஊசி, நம்ம இன்ஜெக்ட் பண்ற ஊசியோட திக்னஸ் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு சின்னதா இருக்கும், எவ்வளவுக்கு எவ்வளவு தின்னான ஊசியா சன்னமான ஊசியா இருக்கும், அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து அந்த பெயின் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். சோ யூசுவலா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்ல நம்ம யூஸ் பண்ணும்போது 31 காஸ் 32 காஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கலே ரொம்ப மைனூட்டான சின்ன நீடில் சைஸ் இருக்கிற நீடில்ஸ் யூஸ் பண்ணோம்னா வந்துட்டு பெயின் உங்களுக்கு ரொம்பவே கம்மியா இருக்கும். இது தவிர வேற என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இன்ஜெக்ஷன் கொடுக்கும்போது அதுக்கு பக்கத்திலேயே வந்துட்டு வைப்ரேட்
வைப்ரேட்டர் வைக்கிறது. ஓகேங்களா? இந்த வைப்ரேட்டர் வைக்கிறதுனால உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஊசி போற அதே இடத்துல நம்ம வைப்ரேஷன் வைக்கிறதுனால நம்ம தோல் வந்து அந்த பெயின் சென்சேஷன் எடுத்துக்காம வைப்ரேஷன் சென்சேஷனை வந்து முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துக்கும். இதனால நார்மலா வலிக்கிற அளவுக்கு வலிக்காம கொஞ்சம் வந்து பெயின் வந்து நமக்கு கம்மியா தான் இருக்கும். இது தவிர வேற என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் வந்து நம்ம பெயினை குறைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இன்ஜெக்ஷன்ஸ் பண்ற ஸ்பீடு. ஓகேங்களா? நம்ம இந்த இன்ஜெக்ஷனை புஷ் பண்றோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம கொஞ்சம் ஸ்லோவா பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு பெயின் கம்மியா இருக்கும். அதே வேகமா ஃபாஸ்ட் இன்ஜெக்ஷன் புஷ் பண்றாங்கன்னா அது பெயின் அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம நேச்சுரலாவே இந்த அனஸ்தீசியா பாத்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப அசிடிக்கா இருக்கும், அமிலத்தன்மை ரொம்ப அதிகமா இருக்கும். சோ அந்த அனஸ்தீசியாவை டைரக்டா நம்ம ஸ்கின்னுக்குள்ள புஷ் பண்ணோம்னா வந்துட்டு பெயின் ரொம்பவே உங்களுக்கு அதிகமா இருக்கும், ரொம்ப விண்ணு ஊசி குத்துற மாதிரி இருக்கும். அதே அந்த அனஸ்தீசியாவோட சோடியம் பைகார்பனேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான பஃபரிங் சொல்யூஷனை கலந்து அந்த அனஸ்தீசியாவோட அமிலத்தன்மையை கொஞ்சம் குறைச்சு கிட்டத்தட்ட நியூட்ரல் பிஹெச்க்கு கொண்டு வந்து இந்த அனஸ்தீசியாவை நம்ம இன்ஜெக்ட் பண்ணோம்னா உங்களுக்கு பெயின் ரொம்பவே கம்மியா இருக்கும். சோ ஒரு சிம்பிளான இன்ஜெக்ஷன் தான். ஓகேங்களா? அந்த இன்ஜெக்ஷன்ல பெயின் கம்மியா இருக்கு. உங்க டாக்டர்னால இத்தனை மெஷர்ஸ் வந்து ஃபாலோ பண்ண முடியும். எடுத்த உடனே வந்து லோக்கல் அனஸ்தீசியா கிரீம் அப்ளை பண்ணலாம், அதுக்கப்புறம் வைப்ரேட்டர் வச்சு பெயின் குறைக்கலாம், அதுக்கப்புறம் சின்ன நீடில் இருக்கிற இன்ஜெக்ஷன் வச்சு ஊசி வச்சு இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து ஸ்லோவா இன்ஜெக்ஷன் புஷ் பண்றது, கண்டினியூஸா வந்து ஒரு ரிங் மாதிரி வந்து கண்டினியூஸா வந்து அந்த இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ட் பண்ணிட்டு வர்றது, அது மட்டும் இல்லாம வந்து அந்த அனஸ்தீசியால கொஞ்சம் பஃபர் சொல்யூஷன் ஆட் பண்ணி அதோட அமிலத்தன்மையை குறைக்கிறது, இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கிறது மூலமா வந்துட்டு பெயினை ரொம்பவே குறைக்க முடியும். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஜஸ்ட் ஒரு சின்னதா எறும்பு கடிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குமே தவிர பெரிய பெயின்ல எதுவுமே வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்ல இருக்காது. சரிங்க சார், இப்போ வந்து அனஸ்தீசியா போட்டாச்சு, சர்ஜரி பண்ணிட்டீங்க, பட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அனஸ்தீசியா எஃபெக்ட் போயிருமே, அப்படி எஃபெக்ட் போயிட்டா அதுக்கப்புறம் எனக்கு வலிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன் ஜெனரல் வந்து அப்படியெல்லாம் பெருசா வலிக்காது. இது உங்களுக்கு சிம்பிளா புரியறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்துட்டு நீங்க எல்லாருமே லைஃப்ல எப்பயா ஒரு டைம் கீழே விழுந்திருக்கும், அடிபட்டு இருக்கும். இப்ப அந்த அடிபட்ட இடத்துல வந்துட்டு உங்களுக்கு அந்த காய் ஆற வரைக்கும் எப்பயுமே வலிச்சுக்கிட்டு இருக்குமா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. நமக்கு எவ்வளவு பெரிய அடிபட்டு இருந்தாலும் நம்ம அந்த இடத்த தொட்டோமோ இல்ல அது அழுந்துச்சுனாலோ மட்டும்தான் நமக்கு பெயின் தெரியும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து காயம் ஃப்ரெஷ்ஷா இருந்தா கூட நம்ம அந்த பெயினை வந்து நோட்டீஸ் பண்ண மாட்டோம். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்லயே அதே மாதிரி தான். சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க தெரியாம அந்த இடத்துல தொட்டுறீங்க, இல்ல படுக்கும்போது டோனர் அழுந்தது, இந்த மாதிரி ஒரு சில சர்க்கம்ஸ்டன்சஸ்ல மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு பெயின் தெரியுமே தவிர சோ 24/7 வந்து உங்களுக்கு பெயின் தெரிஞ்சுக்கிட்டே இருக்காது. அதையும் மீறி சர்ஜரி முடிச்சு நாங்க உங்களுக்கு பெயின் கில்லர்ஸ் எல்லாம் கொடுத்து தான் அனுப்புவோம். எந்த டாக்டர் இருந்தாலும் பெயின் கில்லர்ஸ் கொடுத்து தான் அனுப்புவாங்க. சோ அதனால வந்துட்டு அதையும் சேர்த்து நீங்க எடுத்துக்கும் போது பெயினுங்கிறது வந்து சர்ஜரி முடிச்சு பெரிய அளவுல இருக்காது. சோ அதனால நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டி இருக்காது. சரிங்க, சர்ஜரியில முடிஞ்சிச்சு, ஒரு மாசம் 2 மாசம் கழிச்சு எனக்கு வலி இருக்குமா, இல்ல சர்ஜரி பண்ண இடத்துல என்னைக்குமே எனக்கு விண்ணு வலிச்சுக்கிட்டு இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சோ என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல சர்ஜரி முடிச்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு பெயின் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம தோலுல கண்ணுக்கு தெரியாம நிறைய சின்ன சின்ன நரம்புகள், ரத்த குழாய்கள்லாம் வந்து நம்ம தோலுல போயிட்டு தான் இருக்கு. அந்த ரத்த குழாய் நரம்பெல்லாம் இருக்கனாலதான் நமக்கு அந்த இடத்துல கட்டான பிளட் வருது. அதே மாதிரி அந்த இடத்துல ஏதாவது குத்துச்சுன்னா நமக்கு பெயின் தெரியுது. இதெல்லாமே தோலுக்குள்ள இருக்கிற இந்த சின்ன சின்ன நரம்புகளால தான். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது கண்டிப்பா இந்த நரம்புகள் எல்லாம் வந்து அடிபடும், டேமேஜ் ஆகும். அப்படி ஏதாவது ஒரு நரம்பு டேமேஜ் ஆகும்போது அந்த நரம்பு திரும்ப ஹீல் ஆகி பழையபடி ஆகிறதுக்கு உங்களுக்கு 1 மந்த்ல இருந்து 6 மந்த்ஸ் வரைக்கும் இல்ல 1 இயர் வரைக்கும் கூட டைம் எடுக்கலாம். சோ ஆன் ரேர் கேசஸ் ஓகேங்களா, ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி தெரியாம அந்த நரம்பு அடிபட்டுருச்சுன்னா அப்போ வந்துட்டு அவங்களுக்கு சர்ஜரி முடிச்சதுக்கு அப்புறமே கூட பெயின் இருந்துகிட்டு இருக்கும். பட் இந்த பெயின் வந்து ரொம்ப பயப்படுற அளவுக்கான பெயின் கிடையாது. ஐயோ என்னால தூங்கவே முடியல, நார்மலா எந்த வேலையும் செய்ய முடியல, இந்த பெயின் உயிரை வாங்குது, அந்த அளவுக்கு பெயினா இருக்காது. லேசா ஏதாவது நம்மள டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஊசி குத்துற மாதிரியோ இல்ல ஏதாவது ஊறுற மாதிரியோ ஒரு மைல்டான பெயினா தான் இருக்கும், டிஸ்டர்பிங் பெயினா இருக்காது. சோ இந்த நரம்பு டேமேஜ் ஆகாம சர்ஜரி பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி பண்றது வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா யாருக்குமே ஸ்கின்னுக்குள்ள அந்த நரம்பு எங்க போயிட்டு இருக்கு அப்படின்லாம் பார்க்க முடியாது. யாரும் எக்ஸ்ரே கிளாஸஸ் போட்டு சர்ஜரி பண்றது கிடையாது. சோ கண்டிப்பா 100ல ஒரு 5 பேர் 10 பேருக்கு தெரியாதனமா இந்த நரம்பு வந்து டேமேஜ் ஆகும். எவ்வளவு சூப்பரா சர்ஜரி பண்ணாலும் நரம்பு சின்ன சின்னதா அடிபடும். சோ அதனால சின்ன சின்ன சிம்டம்ஸ் இருக்கு, செய்யலாம். பட் என்ன கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு மேஜர் பெயின் கிடையாது. இதை நினைச்சு நீங்க பெருசா பயப்பட வேண்டியது கிடையாது. நீங்க நார்மல் லைஃப் கண்டிப்பா அதனால லீட் பண்ண முடியும். சோ ஓவராலா டிரான்ஸ்பிளான்ட்ல எப்பப்பெல்லாம் வலி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்ஜரி பண்ணும்போது லோக்கல் அனஸ்தீசியா கொடுப்போம். அந்த லோக்கல் அனஸ்தீசியா கொடுக்கிற அந்த ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து ப்ராப்பரா பண்ணாங்கன்னா சின்னதா எறும்பு கடிக்கிற மாதிரி உங்களுக்கு பெயின் இருக்கும். ப்ராப்பரா பண்ணலன்னா ரொம்பவே சிவியரான பெயின் இருக்கும். சோ எப்படியாவது பல்ல கடிச்சிட்டு அந்த 10 மினிட்ஸ் பொறுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணும்போதோ இல்ல சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறமோ இல்ல லாங் டர்மாவோ பெயின் இருக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே கம்மி. சோ பெயின் ஒரு கன்சர்னா வச்சு நீங்க டிரான்ஸ்பிளான்ட் பண்றதை அவாய்ட் பண்ணுங்கிற விஷயம் கிடையாது. தைரியமா கான்ஃபிடென்ட்டா நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணலாம். சோ உங்க ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ஜர்னி சக்சஸ்ஃபுல்லாக என்னோட வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை கண்டினியூஸ் அப்லோட் பண்ணிட்டு இருப்பேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.